வணக்கம் மக்களே. நம்ம காட்டுல இன்னைக்கு ஒரு பயங்கரமான திருட்டு நடந்திருக்கு. அத பத்தின கதை தான் இது. நம்ம வண்டி மாதிரி வருமா? உலகத்திலேயே இதுதான் பெஸ்ட் வண்டி. பாத்துக்கோங்க, என்ன ஒரு ஸ்பீடு! ஏய் நரி தம்பி, அடிக்கடி இங்க பாக்குறேன். வண்டி என்ன மைலேஜ் தருதுன்னு சொன்ன? இல்ல, நான் வரும்போது மழை பெஞ்சுது. டேய், எனக்கு மட்டும் 45, உனக்கு எப்படா 50 தரும்? இரு, கம்பெனிக்காரங்கிட்டயே கேக்குறேன். ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ். இந்தா பாரு, இந்த காளி மணி பர்ஸ வச்சுக்கோ. டேபிள்ல நான் வைப்பேன், நீ தூக்கிட்டு ஓடு, நான் துரத்துறேன். டேய், என் பர்ஸ திருடிட்டு ஓடுறானே, பிடிங்கடா அவனை, யாராவது பிடிங்க. ஏய் நரி, அவனை எதுக்கு செக் பண்ணணும்? முதல்ல உன்னதான் செக் பண்ணணும். நோ நோ, ஐ ஆம் இன்னசென்ட். I said stay. அண்ணே, ஒரு விரலை தொடுங்க அண்ணே. நான் புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன். ப்ளீஸ் அண்ணே. ஐயோ, மாட்டிக்கிட்டீங்களே. இது கொலை பண்ற விரல். இப்போ உங்களை நான் கொலை பண்ணணுமே. சும்மா இருந்தவனை கொலைகாரன் ஆக்குறியா? ஓடுடா! ஐயா, என் கிணத்தை காணோம். 80 அடி ஆழம், சுத்த செங்கல் வச்ச கிணறு. திருடிட்டாங்க. இங்கதான் 500 தென்னை மரம், 500 கொய்யா மரம் எல்லாம் இருந்துச்சு. இப்ப தரையா இருக்கு. ஏல, கிணத்தை எப்படிடா திருட முடியும்? பம்பு செட்ட திருடி இருப்பாங்க. ஒழுங்கா சொல்லு. இல்லீங்க ஐயா, கிணத்தையே காணோம். இங்கதான் கிணறு இருந்துச்சு. சத்தியமா சார், இவன் கிணறு வெட்டாமலேயே வெட்டுனதா சர்டிபிகேட் வாங்கி லோன் வாங்கி இருக்கான். இப்ப அதிகாரி வர்றாருன்னு தெரிஞ்சதும் டிராமா போடுறான். டேய், கிணறு காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கற ஒரே ஆள் நீதான்டா. இந்த யூனிஃபார்மே வேணாம். போறேன்டா. என் கிணறு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன், பாத்துக்கோ. மறக்காம ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.